ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். திஸ் இஸ் மனோ. இன்னைக்கு கிளாஸ்ல தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல மாத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு ஆங்கிலம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுல இருந்து நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவன் படிச்சிட்டு இருந்த பொழுது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன். ஓகே, அவன் படித்து கொண்டிருந்த போது நான் தூங்கி கொண்டிருந்தேன். இது சிம்பிளான ஒரு வாக்கியம். இதுல நம்மளுக்கு என்னென்ன தெரியுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். அவன், he. நம்ம சப்ஜெக்ட், வெர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இங்கிலீஷ் என்ன தெரியுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். படிச்சிட்டு இருந்த பொழுது, படிக்கிறது நம்மளுக்கு தெரியும், ஸ்டடி. இருந்த பொழுது அது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு, சோ அதை நம்ம விட்டுறலாம். அடுத்தது நான், ஐ. அடுத்து தூங்கி கொண்டிருந்தான். சோ தூங்குறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லீப். நார்மலா ஒரு பிகினர்ஸ்க்கு இந்த இது தெரியும். இதுக்கு அடுத்து இதை எப்படி மாத்தணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க செயலை எத்தனை பேர் செய்யறாங்க அப்படின்னா 2 பேரு. அவன்கிற ஒருத்தர், அடுத்தது நான். சோ இங்க 2 சப்ஜெக்ட் இருக்கு. அப்புறம் என்ன செயல் இருக்கு அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல், தூங்கி கொண்டு இருக்கிறதும் ஒரு செயல். ஓகேங்களா? அப்போ 2 சப்ஜெக்ட், 2 verb இருக்குது, அதாவது 2 ஆக்ஷன் இருக்குது. சோ இதான் நம்ம இன்னைக்கு மாத்த போறோம். அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது நான் தூங்கி கொண்டிருந்தேன். சோ இந்த கொண்டிருந்தேன், படிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சென்டென்ஸ் கண்டினியூஸா நடக்கிறது. அப்படி கண்டினியூஸா நடக்கிற ஒரு செயலை நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவோம். கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது ஒரு செயல் முடிஞ்சிருக்கு. சோ அவன் படிச்சிட்டு இருந்தான், அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன். செயல் முடிஞ்சிருக்கு. சோ அது முடிஞ்சதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப இந்த டென்ஸ் ஃபர்ஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். வெர்போட ஐஎன்ஜி போட்டு ஒரு வேர்டு இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 2 சப்ஜெக்ட் இருக்கு, 2 verb இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 2 சென்டென்ஸா இருக்கு. அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஒரு சென்டென்ஸ், நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், இது 2 சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம 1 by 1 நம்ம சென்டென்ஸை மாத்தலாம். அவன் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது, படிச்சுட்டு அப்படின்னு சொல்லும் போது கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஸ்டடியிங். ஸ்டடி போடக்கூடாது, ஸ்டடியிங் போடணும். சோ கண்டினியூஸ் டென்ஸ் வந்துருச்சு, அதுவும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஐஎன்ஜி போட்ட verb வந்துருச்சுன்னா பக்கத்துல என்ன வரணும்? எஸ், ஹெல்பிங் verb வரும். பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம போட வேண்டியது 2 தான். என்ன அப்படின்னா வாஸ், வேர். இங்க ஹீங்கிறது ஒரே ஒரு ஆள் கொடுத்திருக்கு, அதனால நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா வாஸ். சோ நம்ம இந்த சென்டென்ஸை மேக் பண்ணியாச்சு. he was studying, அவன் படிச்சிட்டு இருந்தான். ஓகே, he was studyingங்கிறது அவன் படிச்சிட்டு இருந்தான். அடுத்து இன்னொரு பர்சன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நான் தூங்கி கொண்டிருந்தேன். சோ நான் தூங்கி கொண்டிருந்தேன் அதை சொல்லும் போது தூங்கி கொண்டிருந்தேன் கண்டினியூஸா நடக்கிறது அப்படின்னா ஐஎன்ஜி. ஓகேங்களா? அப்ப ஸ்லீப்பிங். இங்கேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹெல்பிங் verbs போடணும். அப்போ ஐ வாஸ். He was studying, I was sleeping. சென்டென்ஸ் கரெக்டா? ராங். 2 சென்டென்ஸ் ஒரே வாக்கியத்துல வரும்போது நம்ம கனெக்டிங் வேர்ட் போடணும். சோ இங்க 2 சென்டென்ஸையும் இணைக்கிறது, அதாவது லிங்கிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா while. whileக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பொழுது. whileக்கு அர்த்தம் பொழுது. He was studying while I was sleeping. அவன் படித்துக் கொண்டிருந்த போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். whileங்கிற வேர்டு 2 சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு லிங்கிங் வேர்டா இருக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வாக்கியத்தை எப்படி மாத்துறதுங்கிறது. இந்த 2 செயலுமே லாங்கான ஆக்ஷன் இருக்கு. லாங்கான ஆக்ஷன் இருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதுவோம். செய்து கொண்டிருந்த போது, வந்து கொண்டிருந்த போது, படித்துக் கொண்டிருந்த போது, தூங்கிக் கொண்டிருந்த போது, இந்த மாதிரி கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா வந்துச்சுன்னா நம்ம while போடணும். ஸோ இந்த 2 டென்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு.
அது மட்டும் இல்லாம இது லாங் ஆக்ஷனா இருக்கு, அதனாலதான் நம்ம ஒயில் போடுறோம். ஒயில் வந்து டக்குன்னு நம்ம போட்டக்கூடாது, லிங்கிங் வேர்ட் நிறைய இருக்குது. ஆனா நம்ம ஏன் இங்க ஒயில் போடுறோம் அப்படின்னா ரெண்டு ஆக்ஷனுமே லாங் ஆக்ஷன். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ பஸ் கிளம்பிடுச்சு. நான் பஸ் ஸ்டாப் போனப்போ பஸ் கிளம்பிடுச்சு. இது எல்லாருக்குமே நடக்கும். கரெக்டா நம்ம போவோம், பஸ் போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம போவோம், இப்பதாங்க பஸ் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நார்மலா இது எல்லாருமே பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. எப்படி இது ரெண்டு சென்டென்ஸ் அப்படின்னா, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ அது ஒரு ஆக்ஷன், பஸ் கிளம்பிடுச்சு இது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ அங்க பஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிளம்பிடுச்சு. இந்த சென்டென்ஸ்ல பேசிக்கா நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான்ங்கிறது ஐ. பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப்னா பஸ் ஸ்டாப் தான் எழுதுவோம், பஸ் ஸ்டாப். போனப்போ, அப்ப போறத நம்ம என்ன சொல்லுவோம், கோ. பஸ் கிளம்பிடுச்சு, அப்போ பஸ் கிளம்பிடுச்சு. சோ நம்மளுக்கு இத்தனை வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த வேர்ட்ஸ்ல நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாப், ஐ கோ பஸ் ஸ்டாப், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போவா, பஸ் லெஃப்ட். சோ இதை நம்ம ரெண்டு வாக்கியமா மாத்திக்கலாம். ஆனா இங்க பஸ் கிளம்பிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா கொண்டு வந்துடலாம். சோ பஸ்ன்னு அப்படியே எழுதிடக்கூடாது. ஒரு பொருள், ஒரு திங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் போடணும். அதாவது த போட்டுதான் எழுதணும். த பஸ். ஒரு பஸ் அவங்க மென்ஷன் பண்ணல, பஸ் கிளம்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம த பஸ் அப்படின்னு போடணும். த பஸ் லெஃப்ட். நம்ம இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம், ஆர்டிகிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம். த பஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ அப்ப இது நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். த பஸ் லெஃப்ட். ஓகே, அந்த பஸ் போயிடுச்சு எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ. ஓகே, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ இதை நம்ம எழுதலாம். நான் பஸ் ஸ்டாண்ட் போனப்போ அப்படிங்கும்போது ஐ. போனப்போ அப்படிங்கும்போது அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ இங்க போனப்போ அப்படிங்கும்போது கோ வரக்கூடாது. பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி எழுதணும், வெண்ட். I went. So I went, I go போடக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம I went அப்படின்னு தான் போடணும். அப்போ I went பஸ் ஸ்டாண்டுக்கு இக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த ப்ரிப்போசிஷன் போட்டு தான் எழுதணும். ஸோ I went to the bus stop. அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ. சோ ஐ வென்ட் டு த பஸ் ஸ்டாப். நம்ம இதுல என்ன சேர்த்திருக்கோம், வென்ட் சேர்த்திருக்கோம். எதுக்கு பதிலா, கோவுக்கு பதிலா நம்ம வென்ட் சேர்த்திருக்கோம். அது தவிர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டூவும் தேவும் போட்டிருக்கோம். ஒரு ப்ரிப்போசிஷனும் ஒரு ஆர்டிகிள்ஸையும் மட்டும் என்ன செஞ்சிருக்கோம், இதுல ஜாயின் பண்ணிருக்கோம். ஜாயின் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்னது, மீனிங்ஃபுல்லா மாறிடுச்சு. சோ ஐ வென்ட் டு த பஸ் ஸ்டாப், நான் பஸ் ஸ்டாப் போன பொழுது அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா மாறி இருக்கு. அடுத்து த பஸ் லெஃப்ட். த பஸ் லெஃப்ட்னா பஸ் போயிடுச்சு. சென்டென்ஸ் வந்து எழுதியாச்சு. ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னா இணைக்கணும். அப்ப இணைக்கணும்னா இங்க வந்து என்ன லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இங்க என்ன லிங்கிங் வேர்ட் வரும் அப்படின்னா ஒயில் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா, ஒயில் போடக்கூடாது, வென் தான் போடணும். ஓகே, அது ஏன் வென் வருது, அங்க ஒயில் போட்டீங்க, இங்க ஏன் வென் போட்டிருக்கீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாவே எப்படி இருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ், லாங் ஆக்ஷன். ஒரு செயல் வந்து ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலுக்கு தான் நம்ம என்ன போடணும், ஒயில் போடணும். ஆனா இங்க பாருங்க, நான் பஸ் ஸ்டாப் போனப்போ, பஸ் ஸ்டாப் என்னது போய்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ஷார்ட்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். பஸ் ஸ்டாப் போனப்போ பஸ் போயிடுச்சு. இந்த ஆக்ஷன் வந்து ஷார்ட்டா நடக்கிற ஒரு ஆக்ஷன், சிம்பிளா முடிகிறது. ஓகேங்களா, அது வந்து கண்டினியூஸா வராது. அப்ப இந்த சென்டென்ஸ் நம்ம எல்லாமே எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதிருக்கோம். வெறும் சிம்பிள் பாஸ்ட்ல தான் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எழுதியிருக்கோம். அப்படி சிம்பிளா வரும்போது ஒரு கண்டினியூஷனா இல்லாம லாங் ஆக்ஷனா இல்லாம ஷார்ட்டா இருந்தது அப்படின்னா நம்ம ஒயில் போடக்கூடாது, வென் தான் போடணும். சோ இங்க வென் தான் யூஸ் பண்ணணும். அப்போ the bus left when I went to the bus stop. ஒயில் யூஸ் பண்ணக்கூடாது, வென் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஷார்ட் ஆக்ஷன். லாங் ஆக்ஷன்னா தான் நம்ம ஒயில் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒயில் ஏன் யூஸ் பண்ணணும், வென் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சில சென்டென்ஸ்ல
ஒயிலும் யூஸ் பண்ணலாம், வென்னும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஜானு தூங்கி கொண்டு இருந்தப்போ ராம் டிவி பார்த்தான். இது வந்து பேச்சு வழக்கு. நம்ம தமிழ்ல கரெக்டா எழுதுறதா, எழுத்து வழக்குல எழுதுறதா இருந்தா ஜானு தூங்கி கொண்டு இருந்த பொழுது ராம் டிவி பார்த்தான். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். ஜானு தூங்கி கொண்டிருந்தப்போ அப்படிங்கிற ஒரு வாக்கியம், ராம் டிவி பார்த்தான் அப்படிங்கிறது ரெண்டு வாக்கியம். இதை நம்ம பிரிச்சாச்சு. இந்த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ்ல தெரியுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஜானு தூங்கி கொண்டிருந்த, நம்ம ஆல்ரெடி ரெண்டு சென்டென்ஸ் பார்த்துட்டோம். நம்ம பழையபடி என்ன போடக்கூடாது, ஸ்லீப்னு போடக்கூடாது. அது போல என்ன போடணும் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, சோ ஸ்லீப்பிங் அப்படின்னு போடணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ராம் டிவி பார்த்தான். சோ ராம் டிவி பார்த்தானுக்கு நம்ம என்ன செய்யணும், வாட்ச் டிவி. டிவி வாட்ச் நம்ம போடக்கூடாது, வாட்ச் டிவி அப்படின்னு தான் போடணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்சிமமான வேர்ட்ஸை நம்ம எழுதியாச்சு. ஆனா இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இதுல நம்ம என்னென்ன கரெக்டா ஆட் பண்ணணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜானு தூங்கி கொண்டிருந்த பொழுது, நம்ம தான் கரெக்டா எழுதிட்டோமே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம வெர்போட ஐஎன்ஜி போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுறதா இருந்தா வெர்புக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் வரணும். அப்ப இங்க ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்ன அப்படின்னா, தூங்கி கொண்டு இருந்த பொழுது ராம் டிவி பார்த்தாங்க. ஆக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால பாஸ்ட் டென்ஸ். அப்ப இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஜானு வாஸ் ஸ்லீப்பிங். இப்போ இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ராம் வாட்ச் டிவி. ராம் டிவி பார்த்தான். சோ இந்த செயல் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இது பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது ராம் வாட்ச் டிவி போடக்கூடாது, வாட்ச்டு டிவி. வாட்ச் டிவின்னு போட்டோம்னா அது வந்து பிரசன்ட் டென்ஸ். அப்படி இருந்தாலுமே நம்ம வாட்ச்னு போடக்கூடாது, வாட்சஸ் அப்படின்னு தான் போடணும். ராம் வாட்சஸ் டிவின்னு தான் போடணும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட். பாஸ்ட் டென்ஸ்லயும் கம்ப்ளீட் ஆகாது, பிரசன்ட்லயும் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ பாஸ்ட்ல இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ராம் வாட்ச்டு டிவி. ஸோ ராம் வாட்ச்டு டிவி. ஸோ நம்ம சென்டென்ஸ் எழுதியாச்சு. ஆனா இன்னொன்னு மறக்க கூடாது. என்னன்னா ரெண்டு சென்டென்ஸ் வரும்போது, ரெண்டு சப்ஜெக்ட் ரெண்டு வேர்ப் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்கிங் வேர்டு, கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டிங் வேர்டு எழுதணும். சோ இங்க கனெக்டிங் வேர்டு என்ன அப்படின்னா while. while மட்டும் கிடையாதுங்க, இங்க வென்னும் போடலாம். எப்படி அப்படின்னா ஜானு தூங்கி கொண்டிருந்த பொழுது, இது வந்து என்ன அப்படின்னா லாங் ஆக்ஷன். ஓகே, இப்ப நைட் டைம் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, டிவி பார்ப்பாங்க. ஆனா டிவி நைட் ஃபுல்லா அவங்க பார்ப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. சோ இங்க நான் ஜானு தூங்கி கொண்டு இருந்த பொழுது அப்படிங்கிறது லாங் ஆக்ஷன். அதுவே டிவி யார் பார்க்கறா, ராம் பார்க்கறான். இந்த செயல் வந்து ஷார்ட் ஆக்ஷன். சோ அந்த செயல் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். சோ ஒரு லாங் ஆக்ஷனும் ஒரு ஷார்ட் ஆக்ஷனும், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ஒரே சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா while யூஸ் பண்ணலாம், வென்னும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். நீங்க ரெண்டுல எதனாலும் ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டையுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும். ஜானு வாஸ் ஸ்லீப்பிங் while ராம் வாட்ச் டிவி அப்படின்னு எழுதலாம். இல்ல ஜானு வாஸ் ஸ்லீப்பிங் when ராம் வாட்ச்டு டிவி. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ரெண்டுமே என்ன அப்படின்னா கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு வாக்கியத்துல ரெண்டு லாங்கான சென்டென்ஸ் இருந்திருந்தது அப்படின்னா நம்ம அங்க while யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு வாக்கியத்துல ரெண்டு ஷார்ட்டான ஆக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம அங்க when யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு லாங்காவும் ஒரு ஷார்ட்டாவும் இருந்தது அப்படின்னா நம்ம அங்க while யூஸ் பண்ணலாம், வென்னும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் while எங்க யூஸ் பண்ணணும், when எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸ்னா நம்ம வெர்போட ஐஎன்ஜி போட்டு அதோட வெர்புக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். அது பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் வேர் யூஸ் பண்ணணும். ஒருவேளை பிரசன்ட்ல இருந்தா ஆம், இஸ், ஆர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது, அதுல while வந்து எப்படி ஆட் பண்ணி ரெண்டு சென்டென்ஸா எப்படி எழுதுறது அப்படிங்கறது உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இங்க வந்து லிங்கிங் வேர்டு, இங்கேயும் என்னது ரெண்டு ஆக்ஷன்ல இருக்கு. எனக்கு 10 வயது இருந்தப்போ நல்லா விளையாடுனேன். சோ இது ரெண்டு ஆக்ஷன்ல இருக்குது. இந்த வாக்கியங்களை குறிப்பிட்ட காலத்தை நம்ம சொல்லும் போது, அத குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து லிங்கிங் வேர்ட்ஸை வந்து ஃபர்ஸ்டே எழுதிடலாம்.
இப்போ இங்கேயே வென் போட்டிருக்கோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலம் இருக்குது இல்லையா, அதை நம்ம சொல்லும் போது வென் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து ஒயிலுக்கு வேலையே கிடையாது. ஸோ வென் போட்டாச்சு. எனக்கு 10 வயது இருந்தப்போ அப்படின்னா ஐ என்னது எனக்கு, அப்படி எனக்குன்னா நான் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து சப்ஜெக்டா தான் வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ எனக்குங்கும் போது நம்ம ஐ தான் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 years ஓல்டு, நம்ம வயசை மென்ஷன் பண்ணும்போது என்ன போடுவோம் அப்படின்னா ஓல்டுன்னு போடுவோம். ஸோ வென் ஐ வாஸ் 10 years ஓல்டு, எனக்கு 10 வயது இருந்த பொழுது. ஓகேங்களா, எனக்கு 10 வயது இருந்த பொழுது அப்படிங்கிறத வென் ஐ வாஸ் 10 years ஓல்டு நல்லா விளையாடுனேன். அப்போ கமா போட்டுக்கணும். ஓகேங்களா, அடுத்த சென்டென்ஸை நம்ம எழுதும் போது கமா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா விளையாடுனேன் அப்படின்னா இங்க யார் சொல்றாங்க, ஐ, அவங்கள தான் சொல்றாங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ வரணும். ஐ பிளேட், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, ஐ பிளேட் வெல், நான் நல்லா விளையாடுனேன். ஓகே, ஐ பிளேட் வெல். வென் ஐ வாஸ் 10 years ஓல்டு ஐ பிளேட் வெல், எனக்கு 10 வயது இருக்கும்போது நான் நல்லா விளையாண்டேன் அப்படிங்கறத தான் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ வென் வந்து நம்ம ஃபர்ஸ்டே எழுதிட்டதுனால நம்ம கமா போட்டு தான் அடுத்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம வென்னை வந்து மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல எழுதும் போது நம்ம கமா எதுவுமே போட வேண்டியதில்லை, ஒரே சென்டென்ஸா மேக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த சென்டென்ஸை நீங்க ரொம்ப ஈஸியா எழுதிடுவீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சென்டென்ஸை என் கூட சேர்ந்து நீங்களும் எழுத போறீங்க. கேர்ஃபுல்லா எழுதுங்க. என்னென்ன பார்த்தோம், என்னென்ன கவனிச்சோங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம எழுதலாம். சரிங்களா? நான் கார் ஓட்டி கொண்டிருந்தப்போ பாட்டு கேட்டு கொண்டிருந்தேன். இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டா மட்டும் நம்ம எழுத போறது கிடையாது, எல்லாமே நம்ம எழுத போறோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி சென்டென்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, எங்க ஒயில் போடணும் எங்க வென் போடணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது. அதனால இன்னைக்கு சென்டென்ஸை இன்னைக்கு நீங்க என் கூடயே சேர்ந்து கரெக்டா ஃபார்ம் பண்ண போறீங்க. நான் கார் ஓட்டிக்கொண்டு இருந்தப்போ பாட்டு கேட்டு கொண்டிருந்தேன். ஸோ இது 2 செயல் நடந்துகிட்டு இருக்கு. நான் கார் ஓட்டிக்கொண்டிருந்தப்போ பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். இதன் முதல் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2 வாக்கியமா பிரிச்சாச்சு. இப்ப இந்த பிரிச்ச வாக்கியத்தை நம்ம எழுதலாம். நான் அப்படிங்கிறது ஐ, கார் ஓட்டிக்கொண்டிருந்தப்போ என்ன செய்யறாங்க, என்ன செயல் செய்யறாங்கன்னா ஓட்டிக்கொண்டிருக்கிறாங்க. சரியா? அப்போ கார் ஓட்டுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன செய்ய, கொண்டிருந்தப்போ அந்த செயல் வந்து என்ன இருக்கு, லாங் ஆக்ஷன்ல இருக்கு, கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா டிரைவிங். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வந்துட்டாலே பக்கத்துல என்ன வந்துடணும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்துடணும். அப்போ ஐ வாஸ் டிரைவிங், எதை டிரைவ் பண்றாங்க அப்படின்னா கார், அதையும் நம்ம அடிஷனலா எழுதணும். இந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்ங்கிற ஐ வாஸ் டிரைவிங் த கார். த கார் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, த கார் வந்து ஆப்ஜெக்ட், வாஸ் டிரைவிங் வந்து வேர்ப், ஐ வந்து சப்ஜெக்ட். ஓகே, இந்த மெத்தட்ல எழுதியிருக்கோம். அடுத்ததையும் அதே மெத்தட்ல தான் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா ஐ வாஸ் லிசனிங். லிசனிங்னா கேட்கிறது. ஐ வாஸ் லிசனிங் த மியூசிக், பாட்டு கேட்கிறது. ஓகே, ஐ வாஸ் லிசனிங் த மியூசிக். நான் கார் ஓட்டிக்கொண்டிருந்த பொழுது பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஒயில் வருமா வென் வருமா அப்படிங்கறத நீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த சென்டென்ஸை நம்ம இப்படித்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, இதை நம்ம மாற்றியும் எழுதலாம். சப்ஜெக்ட் வேர்ப், இந்த சென்டென்ஸை இதே சென்டென்ஸை நம்ம ஐ வாஸ் லிசனிங் த மியூசிக் while I was driving the car. I was listening the music while I was driving the car. இந்த மாதிரி எழுதலாம். மேக்ஸிமம் நம்ம இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் தமிழ்ல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறத விட மாத்தி எழுதுனோம்னா இன்னும் பெர்ஃபெக்டான மீனிங்கா இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா
சென்டென்ஸை அந்த 2 சென்டென்ஸை அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. அப்போதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் ஒய் யூஸ் பண்ணணுமா வென் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.